கே ராஜன் சாருடைய செய்தி மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. நம்ப முடியல. நான் அவரோட நெருங்கி பழகின ஆளு. எப்பயும் மாசத்துக்கு 2 விட 3 விட ஏதாவது நிகழ்ச்சியை சந்திச்சிருவோம். மனசு விட்டு பேசுவாரு. சமீபத்தில் நான் ஒரு 2 மாசமா எந்த நிகழ்ச்சியும் அவரை பார்க்கல. ஆனா இப்படி ஒரு செய்தி வருமோ எதிர்பார்க்கல. ரொம்ப துணிச்சலான ஆளு, ரொம்ப தைரியமான ஆளு. யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு, போல்டா பேசுவாரு. அதுவும் முக்கியமா சினிமா துறை மீது அவ்வளவு அக்கறை கொண்டவர். அதுவும் தயாரிப்பாளர்கள் மீது அவ்வளவு அக்கறை இருக்கும். சினிமா வந்து இப்போ சமீபத்தில் சரியா இல்லை, நலிவுற்று இருக்கு அப்படிங்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா மேடையிலையும் கருத்துக்குவார் அவர். இது முடிவு எப்படி எடுத்தானே நம்ம புரியல, நம்ப முடியல. ஏன்னா இவர் 85 வயசுல ஒரு மனுஷனுக்கு ஒரு தற்கொலை முடிவுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அது வந்து ஒரு முதுமை சொல்லுவாங்க, இளமையில் வறுமை, கொடுமையிலும் கொடுமையும்பாங்க. முதுமையில வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அதுவும் அப்புறம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம சினிமாவில் வந்து இந்த திருட்டு விசில் அதிகமாக இருந்துச்சு. நிறைய கடை திருட்டு விசில் விற்பாங்க. இப்போ கருணா பஜாரில் அதிகமாக வித்துட்டு இருந்தாங்க. ஒரு தனி மனுஷனா இறங்கி ஒவ்வொரு கடையிலும் பூந்து இந்த திருட்டு விசிலாம் பிடிச்சி உடைச்சாரு. அவ்வளவு வீரமான ஆள். பேச்சிலும் பட்ட ஒரு வீரம் இல்லை, செயல்லையும் வீரம். அதே நேரத்துல மனசுல அவ்வளவு கருணை, அவ்வளவு நிறைய உதவி பண்றாரு. அவர் ஏரியாவில் ஸ்கூல் நடத்துறாரு நினைக்கிறேன். ஏழை குழந்தைகளுக்காக அவர் ஸ்கூல் நடத்துறாரு. நான் சில மேடையெல்லாம் பார்த்துருக்கேன். அங்கேயே நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுவார். இந்த கல்விக்கு படிக்கிற ஏழை பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்க்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காரு. என்ன காரணம் தான் எனக்கு மட்டும் இல்ல, டோட்டல் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே அதிர்ச்சியா இருக்கு. இவருக்கு இந்த முடிவா, இவர் எப்படி இந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறது டோட்டல் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. என்ன சொன்ன தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். இல்ல அவர் வந்து இன்னொன்னு முதல்ல குரல் கொடுக்குறாருங்க விட நிறைய இந்த சின்ன படங்களோட ஆடியோ ரிலீஸா இருக்கும். அதுக்கு பெரிய ஒரு ஆள் யாரும் வரமாட்டாங்க. ஒரு விஐபி, ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு, சின்ன டைரக்டரு, ஒரு புதுமுக நடிகர் உள்ள படங்களுக்கு யாரும் ஆதரவு தர மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை எந்த படமும் தான் சரி, ஒரு சின்ன படம்னா அவர் முதல்ல வந்து நின்று அது சப்போர்ட் பண்றவர் கே ராஜன் சார். ஆனா சமீபத்தில் வந்து படங்கள் அவர் எடுக்கல. அவர் வந்து ஒரு படம் எடுத்து அதில் கடனாளியாகி இப்படி முடிவெடுத்திருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. ஏன்னா சமீபத்தில் ஒரு படம் எடுக்கல. இன்னொன்று அவர் மற்ற 18 விஷயங்கள் வந்து அவரு நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் கடன் கொடுத்துட்டு பணம் கொடுக்காம இருக்காங்க, எனக்கு இத்தனை கோடி வர வேண்டியது இருக்குன்னு பொதுவாக பேசுவார். யாராலும் சொல்ல மாட்டாரு. இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் எனக்கு கொடுக்க ஏமாத்துறாங்க அப்படின்னு அது மட்டும் அடிக்க சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு தயாரிப்பாளர் ஒரு கடன் பிரச்சனையால இறந்திருப்பாருங்கிறது இல்லை. அதாவது கண்டிப்பா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. வேற பிரச்சனை இருக்கலாம், வேற குடும்ப பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு தயாரிப்பாளர் இறந்துட்டாரு, அவர் படம் பண்ணி கடனாளி இறந்திருக்காருங்கிறது இருக்க வாய்ப்பு இல்லை.